2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. யார் ஜெயிக்கிறார்கள் என்பதை பற்றி அவன் கவிதை சொல்லுகிறான். நீயும் நானும் உடல் வலிமையை காட்டி கைகளால் குத்தி கொள்ளுகிற சண்டை நான் வெற்றி பெற்றேன். ஒரு நாள் நீ வாளோடு வந்தாய், நானும் வாளோடு வந்தேன். வாள் சண்டையில் நான் வெற்றி பெற்றேன். ஒரு நாள் நீ தேரேறி வந்தாய், நானும் தேரேறி வந்தேன். தேர் சண்டையிலே நான் வெற்றி பெற்றேன். ஒரு நாள் நீ குதிரை ஏறி வந்தாய், நானும் புரவியில் வந்தேன். புரவி சண்டையில் நான் வெற்றி பெற்றேன். ஒரு நாள் நீ யானை மீது ஏறி வந்தாய், நானும் யானை மீது ஏறி வந்தேன். அந்த போட்டியிலும் நான் வெற்றி பெற்றேன். ஒரு நாள் என் வாள் சுழன்று கொண்டே இருந்தது, என்னை வெல்ல முடியாது என்று தெரிந்த பிறகு நீ துப்பாக்கியோடு வந்தாய். உன் துப்பாக்கியையும் என்னுடைய சுழலும் வாள் வெற்றி பெற்றது என்று நிரூபித்த வேலு நாச்சியாருடைய மண்ணிலிருந்து நான் பேசுகிறேன். தோள் தந்த மருது சகோதரர்கள் இருக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், மனசே, நீ ஒரு மந்திர சாவி என்று நான் என்ன பேசிவிட முடியும்? தமிழ் சொல்லுகிறது, பேரன்பும் உவகையும் வியக்கத்தகு பாராட்டையும் யாருக்காவது சொல்ல வேண்டும் என்றால் தமிழர்கள் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துகிறார்கள், உயிரினும் மேலாக என்று. ஆனால் அந்த தமிழே உயிரினும் மேலாக என்று அரவணைத்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் மொழியரசி பர்வின் சுல்தானுடைய மேடை இது என்று தெரிந்த காரணத்தினாலே என் வானம் என் சிறகு எவ்வளவு தூரம் நான் பறக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் நான். லெனின் என்கிற ஒரு மகா போராளி சொன்னான், புரட்சி பாதையிலே கை துப்பாக்கிகளை விட வலிமையான ஆயுதம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது புத்தகம். அந்த புத்தகம்தான் பகத்சிங்கினுடைய வரலாற்று பாதையில மரணத்தினுடைய முதல் நிமிடம் வரை நான் படித்துக் கொண்டே இருக்கக்கூடிய புத்தகம் என்று அவன் புத்தகத்தினுடைய மேன்மையை உணர்த்தினான். பேரறிவாளர் அண்ணா அவர்கள் என் வாழ்நாளில் இதோ இந்த புற்றுநோய்க்கு போக மிச்சமேதாவது உயிர் இருந்தால் அதை நான் புத்தகம் படிப்பதற்காக செலவிடுவேன் என்று சொன்னார். பாரதியார் ஆயுள் முழுவதும் புத்தகங்களை நான் எழுதி கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். அப்படியெல்லாம் புத்தகத்தை ஏன் எழுத வேண்டும்? தடிதடியான புத்தகங்கள் வந்து என்ன செய்துவிடப் போகிறது என்றால், புத்தகத்தினுடைய எடையில் இல்லை மந்திரம், எழுத்துக்களில் மந்திரம் இருக்கிறது. எழுத்து யார் காதில் போய் வார்த்தையாக சேருகிறதோ அந்த வார்த்தை சில மாய வித்தைகளை பண்ணிவிடும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். நண்பர்களே, பொதுவாக எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. இவர் MP நாதன் சொன்னார், அது கூட தப்பாக சொன்னார். எனக்கு மந்திரக்காரன் ஒரு பேர் இருக்கு. என்னுடைய சொல் உங்கள் செவியில் நுழைந்து உள்ளத்தில் நிலைத்து உணர்வில் கலந்து விட்டால் என்றாவது ஒரு நாள் இதோ இந்த தீர்வழி இல்லாத சிக்கலில் நான் புரண்டு கொண்டிருக்கிறேனே என்று உறக்கம் வராத பொழுதுகளில் அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு சுகமான தீர்வை தந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள். காலம் இப்படித்தான் போய்கொண்டே இருக்கிறது. 1 மணி நேரத்தை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். 400-500 கிலோமீட்டர் விமான பயணத்தை 1 மணி நேரத்தில் நீங்கள் கடந்து விடுகிறீர்கள். கண்டம் விட்டு கண்டம் 1 மணி நேரத்தில் ஒரு விண்கலம் பறந்து போய்விடுகிறது. எங்கோ ஒரு நாள் 40-50 வருட காலம் வேலைக்காக 1 மணி நேரத்தில் தேர்வு எழுதி அந்த வேலையை ஒருவன் பெற்றுவிடுகிறான். எங்கோ ஒரு இடத்தில் மரணத்திற்கு போராடி கொண்டிருந்த ஒருவனுக்கு அறுவை சிகிச்சை செய்து 1 மணி நேரத்தில் காப்பாற்றி விடுகிறார்கள். இதோ இந்த 1 மணி நேரத்தில் நீங்களும் நானும் வாழ்க்கையை செப்பனிடுவதற்காக மந்திர சாவி ஒன்றை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். கண்ணதாசன் சொல்லுவார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இப்படி சொல்லுகிறேன், வாழ்க்கை உங்களுக்கு 100 சிக்கல்களை தரலாம், ஆனால் 1000 சந்தோஷங்களை உங்களுடைய மனசு தந்துவிடும் என்பதனால் தான் நான் மனசே நீ ஒரு மந்திர சாவி என்று சொல்லுகிறேன். யார் சொன்னார்கள்? மனதில் உறுதி வேண்டும் என்று பாரதி சொல்லுகிறான். எந்த தருணத்தில் சொல்லுகிறான்? 1900களில்
வாழ்க்கையில் அடுத்த வேளை சோற்றுக்கு எனக்கு வழி இல்லை, என் குழந்தை உடல்நல கோளாறினால் துன்புற்று அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மரணமா உயிரா என்பது மருத்துவரிடத்தில் இருக்கிறது, மருத்துவத்திற்கு காசு என்னிடத்தில் இல்லை, என் மனைவி அரை வயிற்று கஞ்சிக்கும் வழி இல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறாள், பராசக்தி நீ தெய்வமா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று கண்ணீர் விட்டு அரை நொடியில் தன்னுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொன்னான், மனதில் உறுதி வேண்டும். அந்த மனதில் உறுதி கண்ட காரணத்தினாலே தான் பாரதியால் சொல்ல முடிந்தது, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று. இப்போ உங்களுக்குள் இன்பம் இல்லை என்று யாராவது நினைப்பீர்களே ஆனால், சோகமயமான வாழ்வில் நான் சிக்குண்டிருக்கிறேன் என்று யாராவது கதறுவீர்களே ஆனால், கவலையை போக்குவதற்காகத்தான் இந்த புத்தக காட்சிக்கு வந்தேன் என்று யாராவது சொல்வீர்களே ஆனால், அவையின் பாடலை கேளுங்கள். அரிதரிது மானிடர் ஆதல் அரிது அதனினும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்றால், அத்தனை செல்வங்களும் உங்களிடத்தில் இருக்கிற பொழுது எதை ஒன்றையோ சாதிப்பதற்காக இந்த சோதனை என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். திருமந்திரம்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, ஒரே ஒரு வரி தான், மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். எப்பொழுது மனம் செம்மையாகும் என்கின்ற ஒரு கேள்வியை நீங்கள் உங்கள் செவியிலே இருத்திக் கொண்டு தொடர்ந்து என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். உள்ளம் பெரும் கோவில் என்றான், உன்னுடம்பு ஆலயம் என்றான். அவனைப் போல் ஆயிரம் ஆயிரம் சித்தர்கள் வந்தே இருந்தார்கள், மனம்தான் மந்திரவான். ஆனால் என் முப்பாட்டன் வள்ளுவன் சொன்னான், மனத்து கண் மாசிலன் ஆதல். இப்போ மனசுனா என்னங்க? பரமஹம்சர் சொல்லுகிறார், தோழர்களே, உங்களுக்கு தெரியக்கூடிய எளிய உதாரணத்திற்கு நான் வருகிறேன். வீட்டில் ஊதுவத்தி கொளுத்துவோம் இல்லையா? பரமஹம்சர் இப்படி சொல்கிறார், நான் ஊதுவத்தியை கொளுத்தி வைக்கிறேன், புகை வந்து கொண்டே இருக்கிறது, புகை புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது, புதிதாக தோன்றிய புகை பழையதாவதற்குள் அது மறைந்து போய்விடுகிறது, மீண்டும் ஒரு புதிய புகை வந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை இப்படித்தான். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு துயரமோ இன்பமோ வரும், நிலைத்து நிற்பதற்குள் அது மறைந்துவிடும். எதன் பொருட்டும் நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். கவலை கொள்ளாமல் இருக்கிற மனது உங்களுக்கு வருகிற பொழுது நீங்கள் இந்த பிறவி பயனை பெறுவீர்கள் என்று பரமஹம்சர் சொல்லுகிறார். அந்த புகை புதிதாக வருவதைப் போல் என் வாழ்க்கையில் புதிதாக ஆயிரம் ஆயிரம் துயரங்களும் சங்கடங்களும் இன்னல்களும் சிக்கல்களும் அவமானமும் துயரமும் வருகிற பொழுது நான் இதிலிருந்து எப்படி மீள்வேன்? என்னை யார் கை கொடுத்து தூக்கி விடுவார்கள்? முதல்ல ஒன்று சொன்னாங்க, நம்ம அதை கேட்கவே கிடையாது. குற்றச்சாட்டாகவே நான் சொல்கிறேன். முதல்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 4 பேருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த 4 பேரை தப்பாக சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 பேருனுடைய அறிவுரையை ஒருவன் ஏற்றுக்கொண்டு விட்டால், தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, குரு உபதேசமின்றி வெல்வது ஒன்றுமில்லை, ஆலயம் தொழுவதை தவிர வேறு சால நன்றெதுவும் இல்லை என்ற நிலைப்பாடு உங்களுக்கு வந்துவிட்டால், உங்கள் வாழ்க்கையில் எந்த மந்திரமும் வேண்டாம். ஆனால் ஒரு மர்ம சாவி இருக்கிறது, அந்த சாவியை நான் அடையாளம் காட்டிவிட்டு போவேன். நான் அந்த சாவியை ஒளித்து வைத்திருக்கிறேன், ஏனென்றால் அது மந்திர சாவி. அதை உங்களிடத்தில் காட்டிவிட்டு போவேன். இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மாதாவையும் பிதாவையும் குருவையும் தெய்வத்தையும் புறக்கணித்து விட்டவன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்கிறீர்களா? ஒன்று சொல்லுகிறேன், இந்த 4க்கும் இணையானது புத்தகம். புத்தகத்தில் ஒளிந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியங்கள். எந்த பக்கத்தில், எந்த சொல்லில், எந்த எழுத்தில் அது பீரிட்டு பொங்கி எழுந்து பிரவாகமாக உன்னை நனைத்து போடுகிற மழைத்துளியாக வந்து நிற்கும் என்று நீங்கள் கண்டு கொள்ளவே முடியாததை போல அது புதையலை உள்வைத்துக் கொண்டிருக்கிறது. புத்தகம் புது அகமாக உங்களை மாற்றும், புத்தனாகவும் உங்களை மாற்றும், பித்த நிலையிலிருந்து உங்களை மீட்கும். என்ன புத்தகம், எங்கு இருக்கிறது என்பதை கண்டெடுக்கக்கூடிய மந்திர சாவியை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். மொழியை சில சமயம் சொல்லணும், சில சமயம் சொல்லக்கூடாது. அமைதியாக தாய் பார்க்கிற பார்வையில் ஒரு மந்திரம் உங்களுக்குள் ஊடுருவிவிடும்.
ஒரே ஒரு சொல் தந்தை சொல்லுவார், அந்த சொல்லிலே நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். தலையில் கையை வைத்து ஆசிரியர் நல்ல பரீட்சை எழுதுறான், நான் பாஸ் ஆகிடுவான். இதெல்லாம் எப்படி நடக்கிறது தெரியுங்களா? நிறைய பேர் கோயிலுக்கு போயிருப்பீங்க. சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்களா? யாருக்காவது அந்த மந்திரம் புரியுமா? அது ஒரு தொனி, அது அந்த உச்சரிக்கும் ஓசையினுடைய அளவில் இருக்கிறது. உச்சரிக்கும் ஓசையினுடைய அளவில் கல்லை கூட கடவுளாக மாற்றிவிட முடியும் என்றால் நான் வெற்றி பெறுவேன் என்று மனதுக்குள்ளாக நீங்கள் நினைத்து கொண்டால் நான் சொல்லுகிறேன், அப்படி ஒரு அதிசயம் உங்களுக்குள் நடக்கும். எவன் ஒருவன் நான் வெற்றி பெறுவதற்காக பிறந்தேன், எவன் ஒருவன் என் தாயை காப்பாற்றுவதற்காக நான் பிறந்திருக்கிறேன், என் தந்தையை காப்பாற்றுவதற்காக நான் பிறந்திருக்கிறேன், இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்காக நான் பிறந்திருக்கிறேன் என்று சபதம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்துகிறானோ அவன் மிகப்பெரிய மந்திர சாவியை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். நான் வெறும் ரசவாதம் செய்யக்கூடிய ஆற்றலுடையது மந்திர சாவி என்று சொல்லவில்லை. எப்படி சொல்கிறேன் பாருங்க. ஒரு பூட்டு இருக்குது, அது எவ்வளோ வேணாலும் துருப்பிடிக்கட்டுமே, எவ்வளவு வேண்டுமானாலும் துருப்பிடிக்கட்டுமே. அந்த பூட்டை அதுக்கு பொருத்தமான சாவி இருந்தால் தானே திறக்க முடியும், இல்லைன்னா திறக்க முடியுமா? மந்திர சாவி என்பது வேறொன்றும் இல்லை, உங்களிடத்தில் இருக்கிறது. அது உங்கள் மனதை துருவேறி இருந்தாலும் கூட திறந்து விடக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இப்பொழுதே அந்த மந்திர சாவியை உங்களுடைய நினைவலைகளுக்குள் கொண்டு வாருங்கள். இந்த மேனேஜ்மெண்ட்டுன்ற வேர்டு குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருப்பீங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய மூலம் சொல்கிறேன் பாருங்கள். மேனேஜ் என்கிற வார்த்தையிலிருந்து தான் மேனேஜ்மெண்ட் வந்தது. இந்த மேனேஜுங்கிறது என்னன்னா மனசு 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 அதை பக்குவப்படுத்தி அவன் மனசை அடக்கி ஆளுகிறான். உடனே வெள்ளைக்காரன் பார்த்த மனசை மேனேஜ். மனசு என்கிற சொல் தான் ஆங்கிலத்தில் மேனேஜ் என்று வந்திருக்கிறது என்றால் மனதினுடைய ஆகப்பெரிய சக்தி என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூளை இருக்குல்ல, அது ஒரு உறுப்பு தானே. மூளை என்பது ஒரு உறுப்பு. மூளையில் போல அறுவை சிகிச்சை கூட நடத்துகிறார்கள். ஆனால் மனம் என்ற ஒன்றை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? இதோ நீங்கள் மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். புத்தகங்களை வாங்குவதற்காகவும், குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுவதற்காகவும், உணவு பண்டங்களை தின்பதற்காகவும், கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பதற்காகவும், காவல் பணி செய்வதற்காகவும் ஆயிரம் பேர் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதோ இந்த சொல் உங்கள் செவிகளில் வந்து சேர்கிறது. ஒரு நிமிடம் இந்த சொல்லை சேகரித்து வைத்துக் கொண்டு நாளையோ பிற்காலத்திலோ கேட்டு பாருங்கள், மனசு என்று ஒன்று இருக்கிறதா? மனசு என்ற ஒன்றை ஏதாவது மருத்துவத்துறை கண்டுபிடித்திருக்கிறதா? இதோ மருத்துவம் இப்படி இருக்கும் உங்களுடைய மனசு என்று சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுங்களா? மனது என்ற ஒன்று இருக்கிறது. எப்படி இருக்குன்னு சொல்லட்டுங்களா? ஒரு மனிதன் இருந்தான். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் பெயர் சொன்னால் உங்களுக்கு கதை தெரியும். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு மனிதன் இருந்தான். இறைவனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று அவனுக்கு ஆசை வந்தது. உற்றார் உறவினர்களிடத்துலலாம் போய் காசு கேட்டான். எனக்கு காசு கொடுங்க, நான் கோயில் கட்ட போகிறேன். இல்லை போட்டு கடன் கேட்டான். காசு கிடையாது. தன் மனையாளிடத்தில் போய் கேட்டான். தன் இல்லத்தில் இருக்கிற அத்தனை பேரிடத்திலும் போய் கேட்டான். காசு கிடையாது. கோயில் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. இப்போ அவன் என்ன பண்ணான்? கோயில் கட்டுவதற்கு புறப்பட்டு விட்டான். அந்த ஊரில் அவனுக்கு தெரிந்த இடங்களில் எல்லாம் நடையாக நடந்து கொண்டே இருக்கின்றான். ஒரு இடத்தில் அவன் களிமண்ணை பார்க்கிறான். இந்த களிமண்ணிலே தான் நான் சுவர் எழுப்ப போகிறேன் என்ற அந்த களிமண்ணை அவன் சேகரிக்க துவங்குகிறான். ஒரு ஊரிலே குயவன் இருக்கிறான். அவனிடத்திலே கல்வடிப்பதற்கான உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறான். ஒரு ஊரிலே ஒரு மிகப்பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையிலிருந்து வில்லங்கமில்லாத கல்லை ஒன்றை கொண்டு வந்து சிலை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுகிறான். இப்படியாக ஒவ்வொன்றையும் அவன் சேகரித்து வைத்த பொழுது நீங்கள் கேட்கலாம், அவனிடத்தில் தான் காசே இல்லையே, அவன் எப்படி சேகரித்திருப்பான் என்று. அவன் சேகரித்தது அவனுடைய மனதில்.
மனதால் அவன் சேகரித்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் கட்டுமான பணியை செய்தான். ஒரு நாள் கட்டுமான பணி செய்து கோபுரம் அமைத்து கோபுரத்துக்குள்ளே மூலவருக்கென்று தனியாக ஒரு ஆலயம் கட்டமைத்து அங்கே மூலவருக்கான சிலை வைத்து உற்சவருக்கான சிலை வைத்து வழிபடக்கூடிய ஸ்தலங்கள் வைத்து அத்தனை யாக சாலைகளுடன் கோயிலை கட்டி முடித்துவிட்டு அவன் கடவுளிடத்திலே வந்து கேட்டான், கடவுளே, என்னுடைய பெயர் பூசலார். நான் உன்னை பூஜிக்க வந்தவன். நான் உனக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த உலகத்தில் எனக்கு காசு தருவதற்கு யாரும் இல்லை. ஆனால் காசு இருந்தால் நான் கோயில் கட்ட வேண்டுமா? என் மனதுக்குள் நான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயிலை கட்டி வைத்திருக்கிறேன். இதோ வருகிற 24ஆம் தேதி கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறேன். வர முடியுமா? முடியாதா? மனதிலே ஒரு கோவிலை கட்டிவிட்டு இறைவனிடத்தில் பூசலார் கேட்ட பொழுது இறைவன் சொன்னான், அந்த தேதியில மன்னர் ஒருவன் மிகப்பெரிய ராஜகோபுரத்தோடு கோவில் கட்டியிருக்கிறான். அவன் என்னை அழைத்திருக்கிறானே என்று சொல்லிட்டு அவன் சொன்னான், உன்னுடைய கோயிலுக்கு தான் நான் வருவேன், நீ போன்னு சொல்லிட்டு மன்னரை கூப்பிட்டு சொன்னான். அசிரியாக அங்கே வந்து பூசலார் கோயில் கட்டியிருக்கிறாரு, நீ அங்கே போ, அந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு வா, நான் அங்கே உனக்கு காட்சி தருவேன்னு சொல்கிறாரு. அவன் போகிறான். நன்றாக கவனியுங்கள் தோழமைகளை. பக்தி நெறியையோ ஆன்மீக நெறியையோ தெய்வ வழிபாட்டு முறையையோ நான் இந்த வழிபோக்கனாக வந்து உங்களுக்கு கற்றுத்தந்து விட்டு போக வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. என்னுடைய நோக்கம் மனதனுடைய செயல்பாடு, அதனுடைய ஆக்கம், அது செல்லும் திறன், அதை குறித்த சிந்தனையை உங்களுக்கு பரப்ப வேண்டும் என்பதுதான். மன்னன் போய் நிற்கின்றான். அங்கு பூசலார் என்ற உருவத்தையே மன்னனால் பார்க்க முடியாத முடிவுக்கு மிக பிரம்மாண்டமான கோபுரம் எழுந்து நிற்கிறது. கோபுரத்தை பார்த்து ரசித்து கண்ணீர் விட்டு காதலாய் கசிந்து உருகி நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து உற்றொழுகும் கண்ணீரால் உடல் நனைந்து இறைவா என்று அவன் வணங்கிய பொழுது சிவன் சொன்னான், மனம்தானடா கோயில், இந்த கோவிலில் அவன் எனக்கு சிலை வைத்திருக்கிறான். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொன்னான் என்றால், இல்லாத மனம் என்று மருத்துவம் சொல்லும், இல்லாத மனம் என்று விஞ்ஞானம் சொல்லும், இருக்கிறது மனம் என்று மெய்ஞானம் சொன்னதே, அதை மெய்ப்பிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்றால் மனதளவில் நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்வதும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதற்குமாக இந்த செய்தியை நான் சொன்னேன். குறுக்கு சால்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இங்கிருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் ஒருத்தன் ஏழையாக பிறந்துட்டான். பிறக்கிற பொழுது ஏழை பணக்காரன் என்பது இல்லை, ஏழையாக பிறந்துட்டான். அவன் மனதில் ஒரு ஆசை, நான் படிக்க வேண்டும் என்று. படிப்பதற்கு காசு வேணும். எந்த விதமான வசதி வாய்ப்பற்றும் கிராமங்களில் மஞ்சங்குடிசைன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சக்குடிசையில் இருப்பவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. ஓலக்குடிசையில் இருக்கிறவங்களுக்கு ஆடு மாடு பாதி நேரம் வைக்கணும், அப்புறம் கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் வயக்காட்டில் வேலை செய்துவிட்டு பண்ணையாளினுடைய குடிலில் தங்கியிருப்பவர்கள் கல்வி கற்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த பையன் வளர்றான். அவன் வளர்ந்த பிறகு அவனுக்கு ஒரு வெறி வருது. இந்த ரயில் நிலையத்தில் காலையில் 5:30 மணிக்கு போய் பேப்பர் போட்டாக்கா 3 பைசா கொடுப்பாங்க, அது சேர்த்து படிக்கலாம் அப்படின்ட்டு. அவன் போய் போட்டுட்டு 3 பைசா வாங்கினாங்க, வாங்கி படித்தான். அப்புறம் அவன் ஒரு சயின்டிஸ்ட் ஆனான். சயின்டிஸ்ட் ஆன பிறகு அவனை என்ன காரணத்தினாலோ சக விஞ்ஞானிகள் வெறுக்கிறார்கள், அவனை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்பொழுது அவன் மீண்டும் ஒரு முடிவு செஞ்சான், இந்த விஞ்ஞான பரிசோதனையை நான் தனியாளாக செய்து வெற்றி பெறுவேன் என்று மீண்டும் கடுமையாக பார்ட் டைம் ஜாப்னு சொல்லுவாங்க, தனியாக போய் சம்பாதிச்சு ஒரு மிசைலை ரெடி பண்ணி இந்த மிசைல் எப்படி செயல்படும் என்பதை சரி காட்டுவதற்காக அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இடத்துல போய் மனு கொடுக்குறான். நான் ஒரு மிசைல் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து பார்க்கணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எங்கே? பொக்லைன். சரி, நாள் வந்தது தோழர்களே. அவன் அந்த பொக்லைனில் அவன் செய்த மிசலை வெடித்து காட்டினான். இந்த தேசம் மிகப்பெரிய விஞ்ஞான நாடாக உருவாவதற்கு காரணமாக இருந்த அவனுடைய பெயரை சொல்லிவிட்டால் நீங்கள்லாம் கைத்தட்டுவீங்க. அவன் பெயர்தான் அப்துல் கலாம்.
உங்கள் வாழ்க்கையில் சிறுவயதில் தான் சிக்கல் வரும் என்றில்லை. உங்கள் வாழ்வின் இறுதி மூச்சு வரை உங்களுக்கு சிக்கல் வந்து கொண்டே இருக்கும் என்றால் அந்த சிக்கல் ஏன் வருகிறது என்ற மந்திர சாவியை இதோ நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். மனதை நீங்கள் 2 விதமாகத்தான் வைத்துக் கொள்ள முடியும். ஒன்று மனோலயம், இன்னொன்று மனோநாசம். கொஞ்சம் தத்துவம் மாதிரி இருக்கும், கூர்ந்து கவனிங்க. மனோலயம் மனதை அதன் விருப்பத்திற்கு கொண்டு செல்வது. மனோநாசம் மனதை நீங்கள் அதன் ஆசைகளை அப்படியே அறுத்தெறிந்து விடுவது. இப்போ ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. தண்ணிக்கு உருவம் இருக்கிறதா? தண்ணிக்கு உருவம் இருக்கிறதா? ஆனால் கிளாஸில் ஊற்றி வச்சிங்கன்னா அது கிளாஸ் தண்ணி, பானையில் ஊற்றி வச்சிங்கன்னா பானை தண்ணி, அண்டாவில் ஊற்றி வச்சிங்கன்னா அண்டா தண்ணி. என் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த மந்திரக்காரனின் சொல்லை கூர்ந்து கவனியுங்கள். கிளாஸில் வச்சிருக்கிற தண்ணியை ஒரே ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மறுநாள் எடுத்து அந்த கிளாஸை கவுத்துருங்க. இப்போ அந்த தண்ணி என்னவாக இருக்கிறது? ஒரு ஐஸ் கட்டியாக இருக்குதா? அதுதாங்க மனோலயம். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அப்படியான ஒரு உருவம் உங்களிடத்திலே வந்து விடும். அதன் பிறகு நீங்கள் பானை நீராகவோ அண்டா நீராகவோ மாறவே முடியாது. ஏனென்றால் உங்கள் உருவம் அப்படி பொதிந்து விட்டது. இப்போ மனோநாசத்துக்கு வர அந்த ஐஸ் கட்டி இருக்குல்ல, அதை எடுத்து வெயிலில் வச்சுருங்க. என்னவாகும்? மீண்டும் அது உருவமற்றதாக போய்விடும். எனக்கு வரும் சோகமும், எனக்கு வரும் துயரமும், எனக்கு வரும் இன்பமும், எனக்கு வரும் நாட்டமும் எல்லாம் நீர் போன்று என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனிடத்தில் மந்திர சாவி கிடைத்துவிட்டது. அவன் ஒரு காலம் தோற்றுவிடப் போவதில்லை என்று சொன்ன சித்தர்களுடைய கருத்தை சொல்வதற்காகத்தான் நான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு பேரறிவாளன் சொன்னான், மனோலயம் என்பது வெளிச்சமயமானது. நான் ஆசைப்படுகிறேன், நான் வாகனம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நான் கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நான் விமானத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நான் 10, 100, 1000 பேரை அடியாளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த வெளிச்சத்தை நான் விரும்புகிறேன். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார். அன்பிற்கினியவர்களே, நம்மளுடைய ஆசையும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒன்றை நாம் ஆசைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ரஜினிஸ் ஓஷோ சொன்னார், நல்லது தான், அந்த வெளிச்சம் இருக்கிறது இல்லையா, அந்த வெளிச்சத்தை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் வெளிச்சத்துக்கு கீழே கொஞ்சம் இருள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த இருள் தான் உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்திவிடும். வெளிச்சம் தேவை. ஆனால் இருளற்ற வெளிச்சம் எப்பொழுது உனக்குள் வருகிறதோ அப்பொழுது நீ வெற்றியாளனாக மாறிவிடுவாய் என்பதை தெரிகிற பொழுது உன்னிடத்தில் இருக்கிற மந்திர சாவி வேலை செய்ய துவங்குகிறது. இந்த இருள்னு ஒன்று இருக்குல்லங்க, அந்த இருள் என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் கோர்ட்டுக்கு போச்சுங்க. நல்லா கவனிங்க, நீதிமன்றத்துக்கு போகுது. எதுக்கு போகுது தெரியுங்களா? இந்த சூரியன் ரொம்ப தொல்லை பண்ணுறதுங்க. எங்கன்னா நான் போய் தங்குனா அது என்னை விரட்டிடுது, எனக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே வெளிச்சப்படுத்திடுது. அதனால் கொஞ்ச நாள் அதை ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்கள். நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. எப்பா, இருளும் இந்த ஊரில் தானே இருக்குது, அதை விரட்டுற அதிகாரம் உனக்கு கிடையாது, சூரியனுக்கு சம்மன் அனுப்பு அப்படின்னு. சூரியன் வந்துருச்சு நீதிமன்றத்துக்கு. இப்போது சூரியன் கிட்ட நீதிபதி கேட்டார். சூரியன் சொல்லுது, ஐயா, இது மாதிரி இருள்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியல. ஒருவேளை இருள் இருந்தால் முதல்ல அதுக்கு சம்மன் அனுப்பி வர சொல்லுங்கள். அது என்ன குறை சொல்லுதோ அதை நான் கேட்டுட்டு நிவர்த்தி பண்ணிக்கிறேன்னு. என் அன்பானவர்களே, வழக்கு காலம் காலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இருள் இதுவரை சாட்சி சொல்ல வரவில்லை. காரணம், சூரியன் என்கிற ஒளியின் முன்னால் இருள் ஒருபொழுதும் இருக்க போவதே இல்லை. வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்விலே நிலைத்துவிட்டால் இறைவனே நினைத்தாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார்.